Welcome to online class with Hema. இன்னைக்கு 8th standard mathematicsல measurements second chapter measurementsல important formulas பார்க்கலாம். measurements chapterல important formulasல இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ value of the constant pi is a non-terminating. எப்பவுமே value of the constant pi is a non-terminating and non-recurring decimal number. எப்பவுமே கேட்பாங்க what is the value of the constant pi அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா it's a non-terminating and non-recurring decimal number. And then pi value எப்பவுமே 22/7 or it can be written as 3.14. அப்புறம் எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் பை. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பைனா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் டிவைடட் பை டயாமீட்டர் இஸ் அ எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் பை. நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் எப்போவுமே 2πr யூனிட்ஸ். அதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு பை டி யூனிட், 2r ஈக்குவல் டு டி. ரெண்டு டயாமீட்டர். இப்போ ஒரு சர்க்கிள்னால் ஒரு நிமிஷம், இப்போ ஒரு சர்க்கிள்னால் அதில் 2r ஈக்குவல் டு டி இதுனா இது வந்து r ஈக்குவல் டு டயாமீட்டர் 2r ஈக்குவல் டு டி. இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். இது ஃபுல்லாக ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஃபுல்லாக வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ டயாமீட்டர். இதுதான். ஸோ 2r ஈக்குவல் டு டி. 2r equal to d. That's circumference of a circle. Next, parts of a circle. Circle of the path in 0 வந்து center of the circle. OA is the radius. இது வந்து the fixed point of the circle is called its center. The constant distance is called its radius. The line segment இப்படி நடுவில் போகிறது, 0 வழியாக போகிறது, O வழியாக போகிறது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ டயாமீட்டர். இது கீழே ஒரு பார்ட் இருந்தால் இட்ஸ் கால்ட் அஸ் அ கார்டு. The chord which passes through the center of the circle. The chordே வந்து center of the circle மூலமா போச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ டயாமீட்டர். அதுவே கீழே போச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ chord. If any two points of a circle are joined by a line segment, the line segment is called chord. The diameter is the longest chord of the circle. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. A diameter divides the circle into two parts. A part of the circumference of a circle is called as a circular arc. இதுதான் circular arc. Circumference of a circle. A part of the circumference of a circle is called as a circular arc. The plane surface that is enclosed between two radii. இப்போ ஒரு பார்ட் போடுறோன்னு வச்சுக்கோ, இது ஒரு ஆர்க்கு, இது ஒரு ஆர்க்கு, இது ஒரு ஆர்க்கு, அதான் சர்க்கிள். இது வந்து between two radius and the circular arc is called as a sector. இப்போது the plane surface that is enclosed between the plane surface that is enclosed between two radius, இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ், ஒரு circular arc is called as a sector. எப்பவுமே the plane surface that is enclosed between two radii, இங்கே ஒரு ரேடியே, இங்கே ஒரு ரேடியே, ஒரு circular arc is called as a sector. Each part of a circle which is divided by a chord is called as a segment. ஒரு கீழே ஒரு லைன் மாதிரி போட்டால் இது மேலே நிறைய portion is called as a major segment. இது minor segment. Which has a smaller arc is called as a minor segment. Larger arc is called as a major segment. Next, the angle formed by a sector of a circle and its center is called the central angle. இது ஒரு angle இருக்குது. செக்டர்னா என்ன சொன்னால், ரெண்டு ரேடியஸும் ஒரு சர்க்குலர் ஆர்க் இஸ் கால்ட் அஸ் அ செக்டர். இது வந்து மிடில் இருக்கிறது. இந்த ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ சென்ட்ரல் ஆங்கிள். த சென்டர் ஆஃப் த ஆங்கிள் எப்போவுமே வந்து 360 degree. n equals sector. The central angle of each of the vector theta equal to 360/n. Area of circle எப்பவுமே தெரியும், πr ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போடணும். Circumference of a circle 2πr. Length of a semicircular arc is half of the circumference of the circle. செமி சர்க்குலர் ஆர்க். இப்போ ஒரு பாதியாக இப்படி இருக்குது,
ஒரு ரேடியஸ் இப்படி கட் பண்ணியிருக்கீங்க இஸ் கால்ட் அது இது வந்து செமி சர்க்குலர் ஆர் இஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். புரியுதா? இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம், ஒரு சர்க்கிள் வரைகிறோம். என்ன சொல்கிறாங்க, த லென்த் ஆஃப் அ செமி சர்க்குலர் ஆர். இப்போ இது ஒரு லைன் போடுறோம், இந்த லென்த் இதுதான் செமி சர்க்குலர் ஆர்க்கு. இதுனா இது ஆஃப் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். இது ஃபுல்லான சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், இது வந்து ஆஃப் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். இது செமி சர்க்குலராக இருக்குன்னு சொல்லலாம், இல்லைனா ஆஃப் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். அதான் த லென்த் ஆஃப் அ செமி சர்க்குலர் ஆர்க் இஸ் ஆஃப் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். Length of the semicircular arc equal to pi r units. Area of the semicircle என்ன? Area of the circle na pi r square. இது area of the semicircle na pi r square. Circumference of a circle na 2 pi r. இது length of the semicircle na வெறும் pi r. எப்படின்னா length of the semicircle 2 pi r divided by 2 என்ன வரும்? 2 pi r divided by 2 na வெறும் pi r தான் வரும். divided semicircle equal to pi r units. Circumference of a circle 2 pi r. Semicircle ku circumference na enna 2 pi r divided by 2. 2 pi r divided by 2 na verum pi r units. Next, if theta is a central angle and r is the radius, then the ratio of the central angle is 360 na theta by 360. Length of the arc கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே L equal to theta divided by 360 into 2 pi r unit. இந்த ஏரியானா pi r square போட்டுருணும் இந்த பிளேஸில். If a circle is divided into n equal sectors, then length of the arc of each sector என்ன? 1 by n into 2 pi r units. 1 by n into divided into n equal sectors, then the length of the arc of each sector na 1 by n into 2 pi r units. Area of each sector na இது length of the arc na 2 pi r units. இது area of sector na 1 by n into pi r square. இது sectors க்கு. இது sector இங்க வந்து மேலே வந்து circle, circumference of a circle, area of a circle. இங்க area length of the semicircular arc. இது area of the semicircular arc. இது area of the sector, length of the arc, area of each sector. இது circle is divided into n equal sector na இது. If length of the arc is given, the area of the sector என்ன? LR by 2. Next, perimeter of a sector. Perimeter of a sector P equal to L plus 2R units. Perimeter of a semicircle na P equal to pi plus 2 into R units. Perimeter of a circular quadrant na pi by 2 plus 2 into R units. Pi by 2 plus 2 R units. Circular quadrant இது வந்து semicircle. இது வந்து 8th standardல மெஷர்மெண்ட்ஸ்ன்ற சாப்டருக்கு இருக்குது. இதே 9th ஸ்டாண்டர்ட் எடுத்தால் மென்சுரேஷன் அந்த சாப்டரில் இருக்குது. இது இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸு. இதை பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. For more videos, please subscribe our channel. Thank you.